சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ அப்படிங்கிறனால கொஞ்சம் சென்டிமெண்டலாக ஆரம்பிக்கலாமே அப்படின்னு ஒரு சின்ன யோசனை வந்துச்சு. சரி சட்டுன்னு நான் கோவில் விளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசனை வந்துச்சு. அந்த கோவிலோட ஹிஸ்ட்ரி என்னென்னா, அது வந்து ராமாயண காலத்திலே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்களாமாங்க. ஒரு சின்ன போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள், எப்பேற்பட்ட கோயிலுக்கு எத்தனோண்டு போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த வீடியோ இன்னும் கண்டினியூட்டாக பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நான் இவ்வளோ நேரம் உழைச்ச உழைப்பே வேஸ்ட்டாக போயிடுங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சரி, ஓகே, நம்ம vlog-க்குள்ளே போகலாம். ஓம் நம சிவாயா. இன்றைக்கி vlog-க்கான பெட்ரோலை ஃபில் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி vlog எடுக்க கிளம்பிட்டோம். இதுதான் நம்மளோட சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ அப்படிங்கிறனால கொஞ்சம் சென்டிமெண்டலாக ஆரம்பிக்கலாமே அப்படின்னு ஒரு சின்ன யோசனை வந்துச்சு. என்னடா ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி சட்டுன்னு கோவில் விளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசனை வந்துச்சு. கோவில் விளாக்னால் எங்கெங்கடா போகிறது, எந்தெந்த கோயிலுக்கு போகிறது அப்படின்னு சொல்லி யோசனை வரும்போது ஒரு 3 கோயில் ஞாபகம் வந்துச்சுங்க. திருப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான கோயில்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அவினாசி அப்பர் கோயிலை சொல்லலாம், அதுக்கப்புறம் திருமுருகன் பூண்டி கோயிலை சொல்லலாம். ஆனால் இந்த 2 கோயிலுக்கும் நிறைய பேர் விளாக் பண்ணிட்டாங்க. அதனால் நம்ம ஒரு புதுசாக கொஞ்சம் உமன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க. நிறைய பேரோட வாழ்க்கையே உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா ஓட்ட தெரியாமல் குறுக்க வந்து விழுந்து நிறைய பேரை கொல்றதுக்கு பதிலாக ஒரு நல்ல கிரவுண்டில் ஓட்டி பழகுங்க. இப்போ பார்த்தீங்களா அந்த அக்கா எப்படி வந்தாங்கன்னு. சரி, ஓகே, நம்ம vlog-க்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்னடா vlog பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது சட்டுன்னு ஒரு ஐடியா தோணுச்சுங்க. அந்த ஐடியா என்னென்னா, சரி நம்மளோட ஃபேவரட் கோயில் சர்க்கார் பெரியபாளையத்தில் இருக்கிற கோயிலுக்கு போகலாம். கருப்பா நீதான்ப்பா இந்த vlog நல்லபடியாக முடிச்சு கொடுக்கணும். சர்க்கார் பெரியபாளையத்தில் இருக்க அந்த கோவிலுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி லைட்டாக மைண்டில் ஸ்ட்ரைக் ஆணுச்சு. சரி, ஓகே, அதுவும் நல்ல விஷயந்தான். ஏன்னா கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறனால கேமராவை கட்டிட்டு கிளம்பிட்டேங்க. அந்த கோயிலுக்கு போகிற வரைக்கும் நம்ம சும்மா போகக்கூடாது இல்லையா? அதனால் அந்த கோயிலோட வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அந்த கோவிலோட ஹிஸ்ட்ரி என்னென்னா, அது வந்து ராமாயண காலத்திலே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்களாமாங்க. ராமாயண காலத்தில் ராமருக்கு உதவியாக இருந்தார் இல்லைங்க அனுமர். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவரோட அண்ணன் வந்து ராமனுக்கு எதிராக செயல்படுறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸை தெரிஞ்சுக்கிட்டு ராமர்கிட்ட போயிட்டு நேராக சொல்கிறாரு. சொன்னோடனையும் அவர் என்ன பண்ணிட்டார், ராமர் அவங்க அண்ணனை வந்து கொண்டுடுறாரு. கொன்னோடனையும் நம்ம அனுமர் இருக்கார் இல்லையா, அவருக்கு மனசு கேட்காம ஐயோ நம்ம சொல்லி தான் நம்ம அண்ணன் செத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வருத்தப்பட்டு, சரி இதுக்காக நம்ம ஒரு பாவ மன்னிப்பு அப்படிங்கிற மாதிரி ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிவலிங்கத்தை வச்சு அந்த இடத்துல வச்சு பூஜை பண்ணியிருக்காரு. அந்த பூஜை பண்ண இடம் தான் இப்போ சுக்ரீஸ்வரன் கோவிலாக மாறி இருக்குங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க. அங்கே கோயிலுக்கு போனீங்கன்னா உங்கள் மனசில் எப்பேற்பட்ட நீங்கள் பாவம் பண்ணியிருந்தாலும், அது பெரிய பாவமாக இருந்தாலும் சின்ன பாவமாக இருந்தாலும் அதுக்கு நீங்கள் போய் சொன்னீங்கன்னா அதுக்கான ஒரு தீர்வு கிடச்சிருங்க. ஓகேவா? முடிஞ்சால் மறக்காமல் ஃபேமிலியாக போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள். இந்த கோவில் ஒரு நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு கோவில் தாங்க. போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வாயை பொழந்துருவீங்க, அந்த அளவுக்கு இருக்குங்க. நல்ல ஒரு லோ பட்ஜெட் தஞ்சை பெரிய கோவில்னே சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா தஞ்சை பெரிய கோவிலும் கல்லில் தான் கட்டினாங்க, இதுவும் கல்லில் தான் கட்டியிருப்பாங்க. வேறு ஒன்றும் இல்லை. அதுக்காக தான் சொன்னேன் லோ பட்ஜெட் தஞ்சை பெரிய கோயில் அப்படின்னு. சரி, ஓகே, இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். அந்த காலத்தில் ஒரு விவசாயி என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் விளைவிச்ச உளுந்து வந்து சரி சந்தையில் போய் அதை சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு அந்த கோவில் வழியாக நடந்து போயிருக்காரு. நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு பெரியவர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, ஐயா இது என்னதுங்க ஐயா மூட்டை பூரா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் வந்து சும்மா சரி இவர்கிட்ட எதுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பூரா மிளகு தாங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. சொன்னோடனே சொல்லிவிட்டு அவரும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டார். கிளம்பி சந்தைக்கு போயிட்டு சரி உளுந்தை இன்றைக்கி விற்றே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணிவிட்டு சரின்ட்டு அந்த உளுந்தை எடுத்து கொட்டலாம் அப்படின்னு சொல்லி மூட்டையை தலைகீழாக கவுக்கும் போது அதுக்குள்ளேருந்து ஃபுல்லாக மிளகா வந்திருக்காமா. உடனே அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ அந்த கோவிலுக்கு வெளியே உட்கார்ந்திருந்த பெரியவர் வந்து வேறு யாரும் இல்லை, என் ஐயன் சிவனே தான் அப்படின்ற மாதிரி அவர் மனசுக்குள்ளே நினச்சிட்டு திருப்பி அதே கோவிலுக்கு மறுபடியும் போய் அப்பனே என்னை மன்னிச்சுக்கப்பா, நான் உங்கள்கிட்ட தெரியாமல் பொய் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகே, நம்மளும் பேசிக்கிட்டே அப்படியே புஷ்பா தேட்டர் பாலத்தை ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, வாங்க அப்படியே புஷ்பா தேட்டர் பாலத்தை வைப் பண்ணுவோம். இந்த புஷ்பா தேட்டர் பாலத்துக்கு அடியில் இன்னொரு வழி போகுங்க. அந்த வழி தாங்க நம்ம பிடிக்கணும். அந்த வழியில் பிடிச்சா தான் நம்ம ஊத்துக்குளி ரோடை பிடிக்க முடியும். நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா
இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரியே வாங்க. அப்படி இல்லையா நீங்கள் இதே ஊருக்காரங்க தான் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு தெரியும், அதெல்லாம் நீ ஒன்றும் சொல்ல தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. இந்த நேரம் தெரியுது பாருங்கள், அதான் ரயில்வே ஸ்டேஷன். பெரியார் அண்ணா சிலை வச்சுருப்பாங்க பாருங்கள். இதில் ரைட் எடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா பாலம் ஏறாமல் லெஃப்ட் சைடு ஒரு ரோடு வந்து கீழே போகும் பாலத்துக்கு அடியில். அந்த ரோட்டு வழியாக போனால் தாங்க நம்ம ஊத்துக்குடி ரோடு தாங்க. அந்த வழியில் தான் சர்க்கார் பெரிய பாளையம் இருக்குது. முக்கியமான ஒன்று, சம்மருங்கிறனால ஹெல்மெட் போடுறதுக்கு தயங்காதீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஹெல்மெட் வந்து சும்மா சாதாரணமாக உங்களை போடுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா வச்சுக்கோங்க, நீங்கள் ஹெல்மெட் போட்டு நீங்கள் ஃபைன் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சொல்லலைங்க. உங்கள் உயிரும் இந்த உலகத்துக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹெல்மெட் போட்டுக்கோங்க. மயிறு முக்கியம்னு நினச்சிங்கன்னா ஹெல்மெட் போடாதீங்க. உயிர் முக்கியம்னு நினச்சிங்கன்னா ஹெல்மெட் போட்டுக்கோங்க. இந்த பதிவை உங்களுக்காக தான், ஹெல்மெட் போடாதவங்களுக்காக. ஓகேவா? இங்கே குருவாயூரப்பன் கோயிலை தாண்டிட்டோங்க. அடுத்து திருப்பூர் வந்து ஒரு பணக்கார ஊருன்னே சொல்லலாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், திருப்பதி கோயில் எந்த ஊர்லேயும் இல்லாத திருப்பதி கோயில் நம்ம ஊரில் லோ பட்ஜெட்டில் கட்டி வச்சுருக்காங்க. அது பேர் தான் திருப்பதின்னு பேர் வேறு வச்சுருக்காங்க, தெரியுங்களா? ஓகே, வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். அந்த கோவிலுக்கு இன்னொரு இது இருக்குங்க, இன்னொரு வரலாறு இருக்குது. என்ன வரலாறுனா, அந்த கோவிலில் 2 நந்தி வச்சுருப்பாங்க. அது எதுக்குன்னா, எந்த சிவன் கோவில்லையுமே 2 நந்தி வச்சுருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த கோவிலில் 2 நந்தி வச்சுருப்பாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த கோவிலில் அந்த காலத்தில் ஒரு விவசாயி என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த கோவிலுக்கு பக்கத்தில் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த கோவிலோட பசுமாடு, அதாவது கோவிலுக்குன்னு நேர்ந்து விட்ருப்பாங்கல்ல, அந்த பசுமாடு. இந்த பாலமா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த பாலத்தை வந்து நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும் போது கட்ட ஆரம்பித்தாங்க. அப்போலேருந்து இந்த பாலத்துக்கு போகலான்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் இப்போ தான் ரீசெண்டாக தான் இந்த பாலம் வேலை முடிஞ்சிருக்கு. அதனால் இந்த பாலத்தையும் ஒரு சின்னதாக ஒரு கிளிப் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த நேரத்தில் எனக்கு தோணுச்சு. அதனால தாங்க வண்டியை திருப்பிட்டேங்க. ஒன்றும் இல்லை, போயிட்டு யூடர்ன் போட்டு வந்துடுவோம். இருந்தாலும் அந்த பாலத்தை ஒரு வைப் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி மனசுக்கு தோணுச்சு. சரி, அதான் போயிட்டுருக்கேன். நல்ல ஒரு பயங்கரமான ஒரு பெண்டு தாங்க. பாருங்கள் எவ்வளோ நேரமாக திரும்புதுன்னு. நல்லா இருக்குல்ல? சரி, ஓகே, அப்படியே நேராக போவோம். என்ன பேசிகிட்டு இருந்தோம்? அந்த பசுமாடு, கோவிலுக்கு நேர்ந்து விட்டுருந்த அந்த பசுமாடை வந்து அவரோட விவசாய நிலத்தில் போய் மேய்ஞ்சிட்டு இருக்கும் போது அந்த விவசாயி என்ன பண்ணியிருக்காருன்னா, அதை பார்த்துட்டு அந்த பசுமாடை பிடிச்சி அதோட காதை, அவருக்கு இடுப்பில் சொருகி வச்சுருந்த அருவாளை எடுத்து அந்த காதை வந்து அறுத்து விட்டு அந்த பசுமாடை வந்துட்டு ஓட விட்டார். அந்த பசுமாடு என்ன பண்ணிடுச்சுன்னா, நேராக கோவிலுக்கு வந்து அங்கே வந்து அப்படியே சிலையாக மாறிடுச்சு. அது தெரியாத அவர் என்ன பண்ணியிருக்காருனா, அந்த விவசாயி நேராக அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் எப்பயுமே கோவிலுக்கெல்லாம் வருவாங்க அந்த காலத்தில். அப்படி கோவிலுக்கு வரும்போது அந்த இடத்துல வந்து 2 நந்தி இருந்திருக்கு. 2 நந்தி எதுக்குடா வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, அந்த இன்னொரு நந்தியோட காதுலேருந்து ரத்தமாக வந்திருக்கு. எப்படா சிலையிலேருந்து ரத்தம் வரும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கும் போது, அவர் அறுத்த அதே வலது காது, அந்த வலது காதை வந்து அறுத்த இடத்துலேருந்து ரத்தம் வந்திருக்கு. அப்போ தான் அந்த விவசாயிக்கு புரிஞ்சிருக்கு, வந்தது வந்து என்னோட ஈசனோட வாகனம் தான், அதாவது நந்தி பகவான் தான், அது வேற யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. அதனால என்ன பண்ணிட்டாருன்னா, உடனே நான் பண்ணது தப்பு தான் ஈஸ்வரா, என்னை மன்னிச்சுக்கோ ஈஸ்வரா அப்படின்னு சொல்லி மனமுருகி மன்னிப்பு கேட்டிருக்காரு. ஓகேவா? இந்த 3 வரலாறு தாங்க அந்த கோவிலோட ஃபேமஸே. இது போக இன்னும் ஏகப்பட்டது இருக்குங்க. அதில் வந்து தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள்லாம் வந்து அந்த இடத்த வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அந்த ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த மூலஸ்தானத்தில் இருக்க லிங்கம் வந்து மொத்தம் 18 அடிங்களாமா. 18-20 அடி இருக்குமாம்மா கீழே ஆழம். ஆனால் மேலே இருக்கிற அந்த ஒரே ஒரு 3 அடி தான் நம்ம வந்து பார்த்து கும்பிட்டுட்ருக்குறோம். ஆனால் கீழே 18 அடிக்கு ஒரு இது இருக்குது. அதுவும் இல்லாமல் சுக்ரீஸ்வரன் ஞாபகார்த்தமாக அந்த கோவிலோட ஒரு செவுத்து பகுதியில் வந்து சுக்ரீஸ்வரன் வந்து சிவலிங்கத்துக்கு வந்து பூஜை பண்ணுற மாதிரி ஒரு லிங்கமும் ஒரு அனுமரும் இருக்கிற மாதிரி ஒரு சிலையை வந்து அந்த இடத்துல செதுக்கி வச்சுருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப சிறப்பானது தானேங்க, போய் பார்த்தா தான் தெரியும். வாங்க தம்பி, நீங்கள் இங்கே ஸோ முடியலடா. ஒரு விலாக் எடுக்கிறதுக்குள்ளே எத்தனை பேர் குறுக்க வந்துட்டு போயிட்டுருக்காங்க. சரி, ஒரு விலாகை நிம்மதியாக எடுக்க விட்றாங்களான்னு. சரி, ஓகே, நம்ம அந்த கோயிலை ரீச் ஆக போகிறோங்க. இப்போ தான் மன்னரையை தாண்டி இருக்கோம். ஓகே.
ஓகேவா? இந்த மன்னரை பக்கத்தில் போயிட்டுருக்கோம். கொஞ்ச நேரத்தில் கோயிலில் ரீச் ஆயிடுவோம். ஓகே, இந்த வீடியோ இன்னும் கண்டினியூட்டாக பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நான் இவ்வளோ நேரம் உழைச்ச உழைப்பே வேஸ்ட்டாக போயிடுங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு நான் சொன்ன மாதிரி எதுவுமே நடக்காத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே விசிட் பண்ணி பார்த்துட்டு நேராக என் கமெண்ட் பாக்ஸுக்கு வந்துட்டு நீங்களே சொல்லிடுங்க, நீ சொன்னது பொய்யிடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுங்க. நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த கோவிலை பற்றி இன்றைக்கி விலாகே எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஓகேவா? எல்லாம் உங்களுக்காக தான், வேறு யாருக்காகவும் இல்லை. நீங்கள் பார்த்து உங்களோட ஆதரவை நீங்கள் எனக்கு தரணும், அவ்வளோதான். நான் விலாக் எடுக்கிறது நல்லா இருக்கா, பிடிச்சிருக்கா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, வாய்ஸ் எல்லாம் ஓகேவா, நல்லா பர்ஃபெக்டாக இருக்குதா, சிங்க் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம்லாம் இருக்குங்க. அதெல்லாம் ஒவ்வொன்றா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா உங்களுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி என்னையும் நான் அப்கிரேட் பண்ணிக்குவேன். உங்களுக்கு ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டையும் கொடுப்பேங்க. ஓகேவா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணும்போது நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு கமெண்ட்ஸ்லேயும் தான் சிலையை வந்து செதுக்கிறதுக்கு முன்னாடி அது ஒரு பெரிய பாறாங்கல்லாக தான் இருக்குதோ, அந்த பாறாங்கல் மேலே உளி பட 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 தான் அது வந்து சிலையாக மாறுது. அது மாதிரி தாங்க, நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் எனக்கு என்னென்னு தெரியும். அது நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, இதை போடலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய தெரியும், நிறைய விஷயம் தெரியும். அதனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. கமெண்டில் நல்ல நல்ல விஷயங்களாக கொடுங்க, ஒரு நல்ல நல்ல ஆறுதலாக கொடுங்க. நான் கண்டிப்பாக அதை நான் ஏற்றுக்கிறேன். ஓகேவா? ஒரு வழியாக நம்ம வந்து சர்க்கார் பெரியபாளையம் ஊத்துக்குழி 4 ரோடுன்னு சொல்லுவாங்க, அந்த 4 ரோட்டுக்கிட்ட வந்துட்டேங்க. இந்த சிக்னல் தாங்க. இந்த சிக்னல்லேருந்து லெஃப்ட் எடுத்து போனீங்கன்னா ஒரு லேக் வரும். அந்த லேக்கை வந்து நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். இப்போ நம்ம வந்து நேராக போகணும். லெஃப்ட் சைடு பெட்ரோல் பங்க் இருக்கும், அந்த சிக்னல்லேருந்து நேராக போகணுங்க. நேராக போனீங்கன்னா வச்சுக்கோங்க, ஸ்ட்ரெயிட்டாக அடுத்த ஸ்டாப்பே நம்ம சர்க்கார் பெரியபாளையம் தாங்க. அதை இப்போ ஷார்ட் ஃபார்மில் எல்லோரும் எஸ் பெரியபாளையம்னு சொல்லுவாங்க. வழி தெரிலனா சர்க்கார் பெரியபாளையம்னு கேட்காதீங்க, எஸ் பெரியபாளையம்னு சொன்னால் தான் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அது சர்க்கார் பெரியபாளையம்னு அந்த ஊர்லேயே ஊறி போயிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மற்றபடி இந்த வெளியூர்லேருந்து வந்திருக்கிறவங்க யாருக்குமே பார்த்தீங்கன்னா அது சர்க்கார் பெரியபாளையம் தெரியாது, எஸ் பெரியபாளையம் தான் தெரியும். ஏன்னா நானே ஏகப்பட்ட டைம் அதை அனுபவிச்சிருக்கேன். அதனால் நீங்கள் கரெக்டாக வழி கேட்டு போங்க, வழியை மிஸ் பண்ணிடாதீங்க, கோவிலை மிஸ் பண்ணிடுவீங்க. கோவில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கோவில் தான். நம்ம அந்த கோவிலை ரீச் ஆக போகிறோம். இந்த பெண்டு தாங்க, இந்த பெண்டு திரும்பினோனையும் பஸ் ஸ்டாப் இருக்கும். பஸ் ஸ்டாப்லேருந்து ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு அங்கே ஒரு நில்லுங்க, ஒரு 2 நிமிஷம் அப்படியே நான் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. பஸ் ஸ்டாப் இருக்கா? பஸ் ஸ்டாப்பை தாண்டின உடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஒரு சின்ன போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள். எப்பேற்பட்ட கோயிலுக்கு எத்தனோண்டு போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள். சுக்கரீஸ்வரர் ஆலயம் செல்லும் வழி அப்படின்னு போட்டிருக்காங்களா, அதுதாங்க. இங்கேருந்து நேராக போய்க்கங்க. பூஜைக்கு தேவையான பொருளெல்லாம் வெளியே கடை இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. ஏன்னா உள்ளே ஒரு அக்கா கடை வச்சுருப்பாங்க, அதுவும் ஈவினிங் டைம் தான் வச்சுருப்பாங்க, பகலில் வச்சுருப்பாங்களா என்னன்றது தெரில. ஏன்னா நானுமே போய் ரொம்ப நாள் ஆச்சு. அதான் சொன்னேனே, பல இன்னல்களை கொடுக்கும் தெய்வமடா நீ அப்படின்னு இந்த ஈசனை நான் பார்த்து கொஞ்சம் எக்ஸைட் ஆகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. சரி, ஓகே, நம்ம வந்துட்டோம், ரீச் ஆகிட்டோம். இடம் சூப்பராக இருக்குங்க, ஒரு குட்டி கிராமம் மாதிரி இருக்கும். ஆனால் சிட்டிக்குள்ளே தான் இருக்குது, சிட்டி அவுட்ரு தான் இருக்குது, கொஞ்சம் கிராமம் மாதிரி இருக்குது. ஒரு வழியாக கோயிலை வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். ரைட் சைடு இருக்கிற செவர் பார்த்திங்களா, அதுதான் இந்த கோவிலோட மதில் சுவர். ஒரு வழியாக கோயிலை வந்து ரீச் ஆகிட்டாங்க. போயிட்டு வண்டி எங்கே வேணால் பார்க்கிங் பண்ணிக்கலாம் இங்கே வெளியே, ஏன்னா மரநிலெல்லாம் ஏகப்பட்டது இருக்கும். ரைட் சைடு ஒரு பார்க்கு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஃபேமிலியோடு இருந்தீங்கன்னா, குட்டீஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கூட்டிகிட்டு வாங்க. கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். சொல்லப்போனால் வண்டியை பார்க்கிங் பண்ணியாச்சு, போட்டிருக்காங்க பாருங்க, இங்கே வச்சுருக்காங்க பாருங்க போர்டை. ஒரு வழியாக கோயிலோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். முடிஞ்ச அளவுக்கு வண்டிகிட்டே செருப்பை விட்டுட்டு வந்துடுங்க, ஏன்னா கோயிலுக்கு முன்னாடி போடாதீங்க. எனக்கே அது பிடிக்காது. ஏன்னா கோயிலுக்கு முன்னாடி போட்டு எங்கே போய் சாமி கும்பிட்றது, வண்டிக்கிட்ட போட்டே வந்துடுங்க. ஓகேவா? இதுதான் அந்த கோவில். உள்ளே போகலாமா? அப்படியே உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா ரைட் சைடு ஒரு அரச மரம் ஒன்று இருக்கும், அதுவே சூப்பராக இருக்கும். ஒரு ஈவினிங் டைமெல்லாம் போனீங்கன்னா அந்த அரச மரத்தில் ஒரே காக்கா, குருவி, நிறைய பறவைங்கள்லாம் பார்த்திங்கன்னா கீச்சு 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 கீச்சுன்னு கத்திக்கிட்டே இருக்கும். நல்லாயிருக்கும். சொல்லப்போனால் இந்த சூழல் ஒரு செம்ம அருமையான ஒரு சூழல்னே சொல்லலாங்க. நான் அற்புதமான ஒரு இடத்துல கோயிலை கட்டியிருக்காங்க. இது தாங்க அந்த பட்டயம், இந்திய தொல்லியல் துறை வந்து நம்மளுக்கு கொடுத்தது. உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். இதான் என்ட்ரன்ஸு. ஓம் நம சிவாயா. உள்ளே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பார்த்திங்கல்ல எப்படி இருக்குது கோபுரம்,
லெஃப்ட் சைடு வந்து நம்ம விநாயகர் இருப்பாப்புல. அப்படியே நடக்க ஆரம்பிச்சிடலாம். அப்படியே சுற்றி வரலாம் வாங்க. அப்படியே நடந்து போனோம்னா ஃபஸ்ட்டு எப்போயுமே சிவன் கோயிலை வந்து சுற்றி இருக்கிற சாமிங்களெல்லாம் கும்பிட்டுட்டு தாங்க அதுக்கப்புறம் சிவனை வந்து வேண்டணும். இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள் கண்டிப்பாக. ஏன்னா அந்த இடத்துல ஒரு ஃபேஸ் மாதிரி ஒரு இது இருக்கும், அம்பாலோட சன்னதிக்கு பின்னாடி. அப்படியே வந்தோம்னா இங்கே தட்சணாமூர்த்தி இருப்பாப்புல. அப்படியே கோயில் கோபுரத்தை பார்த்தோம்னா ஐயோ செம்ம அழகாக இருந்துச்சுங்க. அதுவும் பகலில் போனதுக்கு அதுக்கும் பளிச்சுன்னு இருந்துச்சு. ஈவினிங் டைம் போய் பாருங்கள், சூப்பராக இருக்கும் தெரியுமா. அந்த இடத்துல கிளி அது இதுன்னு உட்காந்துருக்கும். இது தாங்க நான் சொன்ன அந்த சுக்ரீவன் வந்து சிவனுக்கு பிரதிஷ்டை பண்ணுற மாதிரி ஒரு செவுத்தில் பதிச்சிருப்பாங்கன்னு சொன்னேன்ல, இது பாலமுருகன் நம்மால். அப்படியே பார்த்தோம்னா நேராக பார்த்தோம்னா அந்த ஒரு மரத்தில் வந்து தாலி கட்டியிருப்பாங்க. தாலி அது இதுன்னு எல்லாம் கட்டியிருப்பாங்க. ஆனால் அது ஒரு சாமி தான், போய் தொட்டு கும்பிட்டுக்கங்க. இதுதான் அந்த கோவிலோட கோபுரம். செம்ம அழகாக கட்டியிருப்பாங்க. தூரத்துலேருந்து பார்த்தோம்னா ஐயோ அப்படி இருக்கும். அப்படியே ஜூம் பண்ணோம்னா வா எப்படி இருக்கு, நல்லா இருக்குல்ல. கோவில் அற்புதமான கோவிலுங்க. நீங்கள் வேணால் வந்து நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், உங்கள் மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். சொல்லப்போனால் இது வந்து அந்த அபிஷேக தீர்த்தம்லாம் வந்துட்டுருக்கும் அந்த இடம். அப்படியே வந்தோம்னா வச்சுக்கோங்க, இங்கே நிறையா இங்கே சண்டிகேஸ்வரர் இருப்பார். அடுத்து கோவில் கல்வெட்டெல்லாம் பார்க்கலாங்க. இங்கே எழுதியிருக்காங்க பாருங்கள், ஏதோ எழுதியிருக்காங்க. நம்மளுக்கு அது படிக்கிற அளவுக்கு நேரம் இல்லை, அதனால தாங்க. ஆனால் எழுதியிருக்காங்க, நிறைய கல்வெட்டெல்லாம் இருக்குது சொல்லப்போனால். ஏன்னா அந்த கோயிலை கட்டினது ஒரு தமிழன் தானே, அவனோட வாழ்க்கையெல்லாம் செதுக்கி வச்சுருப்பான்ல. அடுத்து அப்படியே வந்தோம்னா இவர் ஒரு லிங்கம். மொத்தம் இங்கே 5 லிங்கம் வந்து இருக்குதுங்க. 5வது லிங்கம் தான் உள்ளே இருக்க அந்த சுக்ரீஸ்வரர் லிங்கம். மொத்த 4 லிங்கம் கோவிலை சுற்றி இருக்கும். இங்கே ஒரு லிங்கம் இருக்குதுங்களா. அடுத்து அப்படியே போனோம்னா கோவிலோட டாப் வியூ எப்படி இருக்குது கோவில், அற்புதமாக இருக்கா. அதுக்கப்புறம் சொர்க்கவாசல்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கால பைரவர். அதுக்கப்புறம் என்னோட ராசிக்கு, அதாவது மேச ராசிக்கு உண்டான ஒரு லிங்கமும் இங்கே இருக்குதுங்க. அதான் நைருதி லிங்கம்னு சொல்லுவாங்க. ஆனால் ஸ்ரீ நீலகண்டர்னு பேர் மாற்றிட்டாங்க. நான் முதல்ல வரும்போது நைருதி லிங்கம்னு தான் வச்சுருந்தாங்க. ஏன்னா நைருதி விநாயகர், நைருதி லிங்கம் வச்சுருந்தாங்க. அங்கே 2 நந்தி இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 நந்தி தாங்க நான் வரும்போது சொல்லிட்டு வந்தேன் இல்லைங்க. அதை ஒரு நந்தி கூட வந்து கற்சிலையாக மாறுச்சு அப்படின்னு, அதுதாங்க இந்த ஒரு நந்தி. அதே மாதிரி ஏகப்பட்ட உண்மையான விஷயம்லாம் இருக்குது. உள்ளே வந்து போய் வீடியோ எடுக்கலான்னு தான் நினச்சேன். ஆனால் நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கிங்க எதாக இருந்தாலும். ஏன்னா உள்ளே போயிட்டு அவர் வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலியமாக அவரோட தரிசனத்தை கொடுக்கறத விட நீங்கள் போயிட்டு அவரை நேர்லேயே பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பார்க்குக்கு போகணுங்க. பார்க்குக்கு போனீங்கன்னா உங்கள் குழந்தைங்களெலாம் விளையாட விடுங்க. நீங்கள் எதுவும் விளையாடிடாதீங்க, பெரிய ஆளாக இருந்தீங்கன்னா. இதெல்லாமே சைல்டுக்கு மட்டும்தான். இது எல்லாமே சொல்லப்போனால் ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு பார்க்கு. ஞாயிற்றுக்கிழமெல்லாம் வந்தீங்கன்னா செம்ம கூட்டமாக இருக்கும். வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நன்றி.